ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது, உங்களோடு இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது எனக்கு ஆண்டவர் கொடுத்த மிகுந்த பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அன்போடு அழைத்த பாஸ்டர் ஆஸ்பான் அவர்களுக்கும் உமன்ஸ் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நேற்று நைட்டெல்லாம் மழை இல்லையா? மழை இந்த வாரம் முழுவதும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் மழையை பொருட்படுத்தலை. இன்னைக்கு ஸ்கூலுக்கு சில பேர் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வந்திருப்பீங்க. காலையிலேயே எழும்பி சமைத்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் செஞ்சு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு மழையும் பொருட்படுத்தாமல் லைவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காராமல் வந்திருக்கிறீங்க பாருங்கள். உங்களை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் பாரங்களை, உங்கள் கண்ணீர்களை, உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் என்னை கூட்டி கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்பொழுதுமே எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்புகிறதே இல்லை. இன்னைக்கு ஏனோ தானோன்னு ஒரு வேளை நீங்கள் கிளம்பி வந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, என் காரியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக, என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக, என் ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பீராக, என் வேண்டுதல்களுக்கு ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு தேவரீர் பதில் கொடுப்பீராக. கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கேளுங்க. நம் ஜெபத்தை தள்ளாதவர், ஒருபோதும் தள்ளாதவர், நம் விண்ணப்பங்களை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. ஒருவேளை சும்மா நான் வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்ப போகிறதில்லை. ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவராமே. அவர் செய்வார் உங்களுக்கு. நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் இடத்துல பேசுங்கப்பா, பேசுங்க, இந்த நேரத்தில் பேசுங்க, என் ஜெபத்திற்கு பதில் தருவீராக. இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோமா? என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது என் ஜெபம் எல்லாம் பதில் தருவா. சொல்லுங்க, என் காத்திருப்பு அது வீணாய் போகாது, வறண்ட நிலம் செழிப்பாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் சொல்லுங்க, மேலாய் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? சகல தேசத்திலும் ஆமென். ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார், பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம். கேளுங்க, என்னென்ன காத்திருப்போடு இருக்கிறீங்க, எதை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபத்திற்கு பதில் தருவீராக. என் துதியெல்லாம் சொல்லுங்க, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் நேரமீது, போற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும்,
காத்திருப்போம் ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க சமூகத்துல நாங்கள் காத்திருக்கிறது, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது, அது வீணாகாது. அவர் ஜெபத்தை கேட்பார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நிறைய காரியங்களோடு, நிறைய பாரங்களோடு, நிறைய கேள்விகளோடு, இதெல்லாம் நிறைவேறுமா, இதெல்லாம் நடக்குமா, என் ஜெபம் கேட்கப்படுமா, இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வருமா? ஒருவேளை நீங்கள் அப்படி கலக்கத்தோடு, குவெஸ்டன்ஸோடு, நிறைய கேள்விக்குறிகளோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். நிச்சயமாக அவர் நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிறவர்களோடு நீர் இடைப்படுவீராக. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்ந்து கொள்வோம். நாம் வேதத்தை திறந்து லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தலைப்பு சொல்லுங்களேன்? நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற எலிசபெத்தை பற்றி நம்ம இந்த 3 நாட்களும் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை போதகர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க என்பதை நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நிறைவான பலனை பெற்ற எலிசபெத்தை போல உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1:5 மற்றும் 7. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, இந்த எலிசபெத் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா, ஒரு மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் ரொம்ப நாளாய் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிற ஒரு காலம், ஒரு கப்பலாக இருந்தாங்க, ஒரு தம்பதியாக இருந்தாங்க. பல வருடங்களாய் வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தாங்க. ரொம்ப நாளாய் ஆண்டவரிடத்துல அவங்க வேண்டுதல் செய்தும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவர்களை கடாட்சித்தார். ஆண்டவர் ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தார். ஆனால் பாருங்க, அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாருங்க, பல நாட்கள் வயது சென்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் எலிசபெத்தோடைய வாழ்க்கையில் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படியே வெயிட்டிங் பீரியடாகவே முடியலை. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு எண்ட் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெயிட்டிங் பீரியடை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த காத்திருப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய காத்திருப்புகளையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். அது வேலை ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். சிலர் இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரணும், பல நாட்களாய் பல வருஷங்களாய் இந்த பணம் எனக்கு நிலுவையில் இருக்குது, இந்த ப்ரொமோஷன் எனக்கு நிலுவையில் இருக்குது. இன்னும் சகோதரிகள் நீங்கள் சொல்லலாம், ஒரு வேளை எனக்கு பிள்ளை இல்லாமல் நான் காத்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக, என்னுடைய திருமணத்திற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன்.
எப்படி ஆனாலும் சரி ஆண்டவர் நம்மை காத்து கொண்டே அப்படியே விட்டுற மாட்டார். ஹalleluya. அந்த காத்திருப்பு நாட்கள் முடிவுக்கு வரும். இன்னைக்கு என்ன டாபிக்ல நம்ம மெடிடேட் பண்ண போறோம் தெரியுமா? எலிசபெத்தின் காத்திருப்பு. ஹalleluya. எலிசபெத்தின் காத்திருப்பு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹalleluya. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? ரொம்ப கஷ்டம். அந்த வெயிட்டிங் பீரியட் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். யாருக்குமே வெயிட் பண்ணுறதே பிடிக்காது இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டக்குன்னு டாக்டரை பார்த்துடணும், பஸ் ஸ்டாண்டில் போனால் டக்குன்னு பஸ்ஸில் ஏறிடணும், சாப்பாடு பசிச்சா உடனே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இப்படி தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹalleluya. இன்றைக்கு விதை விதைத்து நாளைக்கு அது மரமாய் மாறும் என்று சொல்லி விரும்பினா அது நடக்குமா? நடக்காது. அந்த விதை அது முளைத்து அது வேர் விட்டு அதை வேர் பற்றி அது செடியாய் மாறி அதுக்கப்புறம் ஒரு மரமாய் மாறி அதுக்கப்புறம் தான் அதில் கனியை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு யாருக்குமே வெயிட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வெயிட் பண்ணுற காலம் நம்மளால் சும்மாவே இருக்க முடியாத ஒரு கஷ்டமான காலமாக இருக்குது. அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், நான் சொன்னது போல் பெரிய காரியமாக இருக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க ஆரம்ப காலத்தில் சைக்கிளுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், நான் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் காத்திருந்தேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் அது சொன்னால் என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ₹1 கொடுத்தா இப்போ சைக்கிள் தருவாங்க, பைக் தருவாங்க, இஎம்ஐயில் கட்டி நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த காத்திருக்கிற நேரம் பாருங்க, அது ரொம்ப கஷ்டமான காலம். ஹalleluya. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். அதை திருப்பி பாருங்க. ஆபகுக்கு 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹalleluya. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் எனக்கு நிறைவேறலையே, இன்னும் நிறைவேறலையே, இன்னும் இந்த காரியம் நடக்கலையே, இன்னும் இந்த காரியம் நடக்கலையே. எலிசபெத் கூட அப்படிதான் யோசித்து கொண்டு இருந்திருப்பாங்க இல்லையா? நான் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. ஹalleluya. அந்த குறித்த காலத்தை நம்ம எவ்வளவுதான் நம்ம அழுது புரண்டாலும் அதை முன்பாகவும் கொண்டு வர முடியாது, நம்மளால தள்ளியும் போட முடியாது. ஹalleluya. அந்த குறித்த காலத்துக்கு நம்ம காத்திருக்கணும். ஹalleluya. ஆனால் அந்த காத்திருக்கிற சமயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஹalleluya. இன்றைக்கு எலிசபெத்தோடைய வாழ்க்கையிலிருந்து எலிசபெத் காத்திருந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் பொறுமையோடே இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். ஹalleluya. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது 100 வயதில் தான் ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தார். 100 வயதில் தான் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். ஆனால் பாருங்க, இன்றைக்கு நம்மளால் காத்திருக்கவே முடியல இல்லையா? கஷ்டமாக இருக்குது, கண்ணீராய் வருகிறது. இன்றைக்கு எலிசபெத் எப்படி காத்திருந்தாங்க, அவங்க எப்படி இந்த காத்திருப்பு நாட்களை கழித்தாங்க, எப்படி அவங்க நடந்து கொண்டாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நம்ம திரும்பவும் வாசிக்கலாமா? லூக்கா 1:5 மற்றும் 6 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அடுத்த வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
பாருங்க, எலிசபெத் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மலடியாக இருந்ததுனால பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்க. அந்த காத்திருப்பு நாட்களில் பாருங்க, அந்த இல்லாமையில் பாருங்க, வனாந்தரமா இருக்கிற அந்த சூழ்நிலையில எலிசபெத்தும் சகரியாவும் எப்படி இருந்தாங்கன்னு 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் குற்றமற்றவர்களாய் நீதியாய் நடந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு நேரத்தில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை பற்றி குறை சொல்லுகிறோமா? அன்றைக்கு யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவெல்லாவற்றிலும் யோபு குறை சொல்லவும் இல்லை, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் சொல்லலாம், நானும் காத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருக்கு, எப்பொழுது விடியும் என்று அந்த சங்கீதம்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்கள் காத்து கொண்டு இருக்கிறது போல நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எப்பொழுது விடியும்? ஜாமக்காரர்கள் நைட் ஷிஃப்ட்ல யோசித்து பாருங்க, நைட்டெல்லாம் காத்திருந்து எப்போ விடியும், எப்போ என்னோட ஷிஃப்ட் முடியும், நான் வீட்டுக்கு போகலான்னு காத்திருக்கிறது போல தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்கள் காத்து கொண்டு இருக்கிறது போல நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எப்போ முடியும், எப்போ இந்த நாட்கள் முடிவுக்கு வரும், எப்பொழுது என் வீட்லேயும் நல்ல காரியம் வரும்? ஆனால் அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர். இருதயங்கள் ஆழங்களை அவர் சோதி தருகிற தேவனா இருக்கிறார். அந்த இருதயத்தை பார்த்ததுனால தான் எலிசபெத்தின் அந்த நீதியாய் நடந்த அந்த இருதயம், குற்றமற்றவளாய் இருந்த அந்த இருதயத்தை பார்த்து தான் பாருங்க, ஆண்டவர் ஏதோ சாதாரணமாய் ஆசீர்வதிக்கல. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, அவன் தேவனுக்கே, இயேசுவுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்த ஒரு நபர், ஆண்டவருக்கு வழியை உண்டாக்கினவன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயுல அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல முதல் பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது, மத்தேயு 11:11, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், அவ்வளோ பெரிய ஒரு பெருமை. ஆனா கஷ்டமா இருந்தது காத்திருப்பு, இல்லையா? எவ்வளோ நிந்தையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஊழியம் செய்றீங்க தானே, நீங்க ஜெபிக்கிறீங்க தானே, நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க தானே, ஆனால் அவங்க வீட்டில் பிள்ளை இல்லையே, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையே, இப்படியெல்லாம் நிந்தையான வார்த்தைகளை அவங்க கேட்டிருக்க கூடும். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். எதனால தெரியுமா? ஆண்டவர் அவங்க இருதயத்தை பார்த்தார். எவ்வளோ உத்தமாய், எவ்வளோ ஜாக்கிரதையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அந்த இருதயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது ஒருவேளை உங்கள் இருதயமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பேச்சாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னோட வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை எல்லாரும் திரும்பி பார்க்கணும், இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த காத்திருப்பு நேரத்தில் நம்முடைய காரியங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு தரிசனத்தை கொடுத்தார், மகிமையான தரிசனம். ஆனால் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தலைக்கீழ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105 சங்கீதத்துக்கு திருப்பிக்கொள். 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை எல்லாரும் திருப்பி வாசிங்க. யோசேப்பை குறித்து போடப்பட்ட ஒரு வசனம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை என்ன? உன்னை
எல்லாரும் வணங்குவாங்க, நீ எல்லாருக்கும் மேலே உயர்ந்திருப்பாய். ஆனால் நடந்தது என்ன? அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், அவர் விற்று போடப்பட்டார், பொய் குற்றச்சாட்டு இதெல்லாம் நடந்த போதிலும் அங்கே வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. வசனம் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பை அந்த வசனம் புடமிட்டு அவன் சுத்த பொன்னாய் விளங்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் காணும்படி கிருபை செய்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெரிய காரியங்களை பார்க்கணும், மகிமையான காரியங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தை இன்னைக்கு சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த காத்திருப்பு நாட்களில் எலிசபெத்தும் சகரியாவும் நீதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டாங்க, குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டாங்க. யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், அவனை வசனம் புடமிட்டது. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சிறிய ஒரு மகன் தன்னுடைய தாத்தாவை பார்த்து கேட்டான், எப்போ பார்த்தாலும் வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நான் வாசித்து பார்க்குறேன், எனக்கு எதுவுமே புரியல, ஸோ நான் அதை நிறுத்திட்டேன், வாசிக்கிறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாத்தா ஒரு அழுக்கான சேரும் மண்ணும் நிறைந்த ஒரு பாட்டிலை எடுத்து அந்த மகன்கிட்ட கொடுத்து, இதை நீ டேப் கீழே ஓடுற தண்ணி கீழே நீ வை அப்படின்னு சொன்னாராம். இவனும் அந்த தண்ணி டேப் கீழே அதை திறந்து அந்த பாட்டில் அப்படி பிடிச்சி வச்சு கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடந்தது பாருங்க. அந்த தண்ணி போக போக அந்த உள்ள இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்து 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 ஒரு பாயிண்ட்ல அது ஒரு கிளீனான ஒரு பாட்டிலாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அதே போல தான் அந்த வசனமும் நமக்கு ஒன்றுமே புரியலைன்னா கூட நம்ம அதை வாசிக்க வாசிக்க வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. வசனம் நம்மை புடமிடும். ஹல்லேலூயா. அது புடமிட்டு நம்ம சுத்த பொன்னாய் விளங்கும் பொழுது பாருங்க, அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பெரோயா பட்டணத்தாரை குறித்து போடப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. எதனால தெரியுமா? வசனத்தை அவங்க ஆராய்ந்து பார்க்கிறதுனால. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய குவாலிட்டிஸை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த காத்திருப்பு நாட்களில் நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். சுத்திகரிக்க இந்த வசனத்தின் மூலமாக நம்மை சுத்திகரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, வேதனையாக இருக்கும் பொழுது, உங்கள் உங்களுடைய படுக்கையில் நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது, ஏன் இந்த காலம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் இந்த அடைப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் எனக்கு இவ்வளோ இருளான சூழ்நிலை, அப்படியெல்லாம் நீங்கள் குவெஸ்டின் கேட்காம இந்த வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசிக்க வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. எலிசபெத்து நீதி உள்ளவளாய் நற்குணசாலியாய் இருந்ததுனால அவளுக்கு நிறைவான பலன். இந்த காத்திருப்பு நாட்களை நம்ம அழுது கொண்டே கழிக்காம இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி என்னுடைய கணவர்கிட்ட நான் பேசும்போது நான் கேட்பேன், ஏன் இந்த காரியம் நடக்கலை, ஏன் இந்த ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் இன்னும் தாமதமாகுது, ஏன் ஆண்டவர் இதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு நான் அடிக்கடி கேட்பேன். ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஒரே பதில் தான் வரும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவர் இன்னும் நம்ம கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறார், இன்னும் நம்ம மாறணும், இன்னும் அவருக்கு ஏற்றபடி மாறணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் மாறும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார் என்று சொல்லுவாங்க. உண்மைதான் இல்லையா? யோசேப்பை வசனம் புடமிட்டது. அந்த வசனம் புடமிட்ட பிறகு அவர் சொன்ன காரியம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. எலிசபெத்துடைய வாழ்க்கையில அவள் நீதியாய் குற்றமற்றவளாய் நடந்து கொண்டால் அந்த காத்திருப்பு நாட்கள் முடியும் பொழுது ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்தாலும் அவன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியுங்க, என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எல்லாரும் தூங்குறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. என்ன கேட்டார்?
ஆண்டவர் யாக்கோபை பார்த்து என்ன கேட்டார் சொல்லுங்க, கேளுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. யாராவது தூங்குறாங்கன்னா எழுப்பி விடுங்க. என்ன கேட்டார்? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாத்துக்காரன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவன் பேரை மாற்ற விரும்புகிறார். அவன் பேர் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த பேரில் இருக்கிற அந்த ஏமாற்று காரியங்கள், அந்த எத்தனாய் செயல்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அன்றைக்கு இனிமேல் நீ இஸ்ரவேலா இருப்ப என்று மாற்றின பிறகு ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாய் கோத்திரங்களுக்கு அவனை பிதாவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா முதலாவது சொல்ல விரும்புகிறார்? நம்முடைய காத்திருப்பெல்லாம் மாறணும், எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறணும். எல்லாமே ஆசை தான். ஆனால் இந்த வெயிட்டிங் டைமில், இந்த டைம் பீரியடில், இந்த ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, ஒரு சைனும் இல்லை, ஒரு மாற்றத்துக்கு அறிகுறியே இல்லை, இதெல்லாம் மாறுமானே தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நம்முடைய கேரக்டர்ஸை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னும் உமக்கு பிரியமாய் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரோடு நெருங்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வெயிட்டிங் பீரியடில் நான் குறை சொல்லி புலம்பியே நான் தீர்க்க மாட்டேன். இன்னும் நான் என்ன மாறணும், நான் இன்னும் என்னிடத்துல என்ன மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. அன்னைக்கு யாக்கோபை பார்த்து உன் பெயர் என்ன என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது யாக்கோபு என்று ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் ஞாபகப்படுத்துகிறார், நான் யாக்கோபு, நான் எத்தன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவர் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் கேரக்டர் என்ன, உங்களுடைய குணங்கள் என்ன, நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், இந்த டைம்ல, இந்த காத்திருப்பு நாட்கள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க, நான் எப்படி இருக்கிறேன்? நீங்களே கேளுங்களேன். நான் ஜெபிக்கிறேனா, நான் வேதம் வாசிக்கிறேனா, நீதி உள்ளவளாய் நடந்து கொள்ளுகிறேனா, தேவையில்லாத புரட்டுகளை பேசுகிறேனா, வீண் பேச்சை பேசுகிறேனா, புறங்கூறுகிறேனா, அவதூறுகளை பேசுகிறேனா, தேவையில்லாத நபர்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ மாறும் பொழுது, உங்களுடைய காரியங்கள்ல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் புலம்புகிறேன், நான் குறை சொல்லுகிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கல. இன்றைக்கு நான் ஆண்டவரே இந்த காத்திருப்பு நாட்கள்ல என் இருதயத்தை நான் மாற்ற விரும்புகிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, இருதயத்துல ஆண்டவரே, இந்த இருதயத்துல இருக்கிற எல்லா கபடுகளையும் மாற்றி போடுவீராக. இன்னுமை தேடணும். சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் நான் நெருங்கி வாழுகிற அனுபவத்தை தாங்க. இந்த காத்திருப்பு நாட்கள்ல உமோடு இதையே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. வேதத்தை வாசிக்கிறதுனால், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் நற்குணசாலிகள் ஆகிறார்கள் என்று சொன்னது போல எங்களை குணசாலியான ஸ்திரீகளாய் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் குணசாலிகளாய் மாறணும். நீங்க கேளுங்க ஆண்டவரே, குணசாலிகளாய் மாறணும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டுகளில் ஆண்டவரே குணசாலிகளாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எலிசபெத்தின் காத்திருப்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எலிசபெத்து காத்திருப்பு நாட்களில் எப்படி நடந்து கொண்டாங்க? முதலாவது, ஆண்டவருக்கு விருப்பமுள்ள ஒரு ஸ்திரீயாய், ஆண்டவருடைய இருதயத்தில் அவங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது எலிசபெத்தும் சகரியாவும் இந்த காத்திருப்பு நாட்களில் பாருங்க, அவர்கள் சுயமாய் ஒன்றுமே செய்யலை, அப்படியே காத்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் செய்வார். அன்னைக்கு அந்த தூதன், கேப்ரியல் தூதன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க வேண்டிக் கொண்டு இருந்தாங்க இல்லையா? ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டு அவர்கள் பொறுமையாய் காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதே போல எலிசபெத்தை போல ஒரு ஸ்திரீ, வயது சென்றவள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன ஒரு ஸ்திரீ யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல சாராள். ஆனால் சாராள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆதியாகமம்
16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராளின் வார்த்தை ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சாராள் என்ன செய்றாங்க, ஒருவேளை இவளால் கட்டப்படும்னு சொல்லி தானாய் கட்டுறாங்க. நான் கட்டுறேன் என் வீட்டை, நான் அப்படி கட்டுவேன், இப்படி கட்டுவேன், நான் இவங்கள வச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சாராள் சுயமாய் செய்கிற காரியம் பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சொல்லுங்களேன், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இன்றைக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகள் கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறதா? இன்றைக்கு இங்க பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது சாராள் என்ன செய்யறாங்க, அவங்க இஷ்டமாய் கர்த்தருக்கு சித்தமா இதுதான் ஆண்டவர் நியமித்ததா அதெல்லாம் பார்க்கல. நான் ஒருவேளை நான் இது கட்டப்படும்னு சொல்லி அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆனது? அது பிற்பாடு அவங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாய் மாறுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குக்கு அது நிந்தையாய் அவன் நிந்திக்கிறான் என்று நம்ம பார்க்கணும். இஸ்மவேல் அவனை ஏளனமாய் பார்க்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமான ஒரு சந்ததி எழும்பிற்று. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த காத்திருக்கிற நேரத்தில் பாருங்க, பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை சும்மா இருக்கவே விட மாட்டான். அவங்க இடத்துல போய் கேட்கலாமா, இவங்க இடத்துல போய் கேட்கலாமா, இவங்க இடத்துல போய் உதவி கேட்கலாமா, இல்லை சில நேரம் யார்கிட்டையாவது பேசலாமா, நம்ம காரியங்களை குறித்து பேசினா பாரம் குறையும் அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இந்த காத்திருப்பு நாட்களில் நீங்கள் பொறுமையோடே காத்திருக்க பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக வேதம் சொல்லுகிற எனக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் பொறுமையாய் காத்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. சாராளை போல நம்ம அவசரப்பற்றக்கூடாது. சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் நாம் பொறுமை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சிறிய பையன் என்ன பண்ணான்னா, ஒரு மாம்பழம் விதையை எடுத்துகிட்டு வந்து மாம்பழ விதையை மண்ணில் புதைச்சி வச்சுட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லலாம், அம்மா நான் மாம்பழம் விதையை புதைச்சி வச்சுருக்கிறேன், அதுலேருந்து எனக்கு மாம்பழம் வரப்போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னானா. அடுத்த நாள் என்ன பண்ணானா, அந்த பையன் என்ன பண்ணானா, அந்த மண்ணெல்லாம் தோண்டி வேர் விட்டுருக்குதா அப்படின்னு பார்த்தானா, வரல. திரும்ப புதைச்சி வச்சிட்டான். இப்படி டெய்லி வேர் விட்டுருக்குதான்னு நோண்டி பார்த்து பாருங்க, அது எவ்வளோ நாள் ஆகும் ஒரு மாமரத்துலேருந்து கொட்டையிலேருந்து அது வேர் வந்து அது முளை தெழும்புறதற்கு. ஆனால் இவனுடைய அவசரம் பாருங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால அது வளர வேண்டிய அளவுக்கு வளராமல் அந்த ஸ்பீடை, அந்த குரோத்தை அது அப்படியே தடுத்து விட்டது. இன்றைக்கி நம்முடைய அவசரங்கள் பாருங்க, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை கூட நம்மளால் செய்ய அது நிறைவேறாத படிக்கு நம்முடைய அவசரங்கள் இன்றைக்கு நம்ம புத்தி இல்லாமல் செய்த காரியங்கள் இன்னைக்கு ஒரு வேளை தடுத்து இருக்கலாம். நீங்கள் கூட சொல்லலாம், நான் தெரியாமல் இதை செஞ்சுட்டேன், அதனால இப்படி ஆயிருச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு இன்னும் பொறுமையை கொடுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:32 நம்ம வாசிக்கலாமா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். வாசிங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன்,
பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை தன் மனதை அடக்குகிறவன் அடக்குகிறவன் உத்தமன், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நம்ம என்னதான் செஞ்சாலும் காரிய சித்தி வாய்க்க பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர் தான் வாய்க்க பண்ண முடியும். கர்த்தர் தான் வீட்டை கட்ட முடியும். கர்த்தர் தான் காரியங்களை கைகூடி வர செய்ய முடியும். இந்த வசனம் சொல்லப்பட்டது போல பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன். ஹalleluya. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். இன்னொரு வசனம் இருக்கு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடைந்த பாழடைந்த மதிலிடைந்த பட்டணத்துக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆவியை அடக்க முடியல, நம்முடைய அவசரத்தை அடக்க முடியல. உடனே செஞ்சிடணும், உடனே பேசிடணும், கொஞ்சம் நிதானிக்கணும். ஹalleluya. ஆவிக்குரியவன் எல்லா காரியங்களையும் நிதானிக்கிறான், அவன் நிதானிக்கப்படான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இரண்டாவதான காரியம் என்ன தெரியுமா? இந்த காத்திருப்பு நாட்கள்ல நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹalleluya. பொறுமையாக இருக்கவே முடியல. பொறுமையை தாண்டி அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள், எடுத்த முடிவுகள், பண்ணின ஃபோன் கால்ஸ், இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் எலிசபெத்தை போல நான் அமர்ந்திருக்க போகிறேன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நான் அமர்ந்திருக்க போகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது பக்கம் 130 அதில் நம்ம பார்க்கிறோம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். அதில் பாருங்கள், எபிரே பாஷையில் பெதஸ்தா என்னும் பெயரில் ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பாங்க. அங்கே சப்பானிகளெல்லாம் வியாதிப்பட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அங்கே தண்ணி எப்பவும் கலங்கும் பொழுது அங்கே நான் இறங்கினேன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி தண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க எனக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, இவங்க என் மகளுக்கு ஒரு வரனை கொண்டு வருவாங்களான்னு சொல்லி அநேகர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த சப்பானி என்ன சொல்லுகிறான்? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் போய் முந்தி இறங்கி விடுகிறான். அவனுடைய சூழ்நிலையை சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுது என்று சொல்லி மற்றவர்களை அவன் சார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எப்போது இது நடக்கும்? அவங்க வந்தால் நான் இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு நடக்கும், இப்படியெல்லாம் மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறதை நிறுத்திவிட்டு அன்றைக்கு இயேசு வந்தார், இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருப்பதாக. ஹalleluya. நம்ம மற்றவர்களை எதிர்பார்த்து எப்பொழுது அவங்க நடக்கும், இது எப்போ வருவாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, இப்படியெல்லாம் நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன். ஹalleluya. அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கும் பிள்ளை இல்லை, மலட்டு தன்மை அவளுக்கு நன்றாய் அறிந்து விட்டால் என்னுடைய கணவனால் எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது, என் கணவன் நிமித்தம் எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகாது, ஆனால் நான் கர்த்தரிடத்தில் நான் போவேன். ஹalleluya. கர்த்தர் சந்நிதியில் அவள் இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவள் பாரத்தை எல்லாவற்றையும் இறக்கி வைத்துட்டு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளை கடாட்சித்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை? அது சாமுவேல் தீர்க்கதரிசி. ஹalleluya. தான் முதல் பெர்ஷபா மட்டும் அவனுடைய பிரசித்தம், அவனுடைய பெயர் பிரசித்தமாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது பாருங்களேன், பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹalleluya. ரோல்ஸ் ராய்ஸ் என்ற ஒரு விலையுயர்ந்த ஒரு கார் உண்டு. அந்த காரை பாருங்கள், அந்த காரை உருவாக்குகிறதற்கு, ஒரு காரை உருவாக்குறதற்கு 6 மாதங்கள் ஆகுமா. அவ்வளோ கஷ்டமான ஒரு கார், அவ்வளோ கடினமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்களாம் ப்ரீ புக் பண்ணிவிட்டு. அப்போ பாருங்கள், ஏன் அவ்வளோ நாட்கள் எடுக்கிறது? ஏன்னா அவ்வளோ மதிப்புள்ள
ஒரு பல கோடி மதிப்புள்ள அந்த கார் அது. இன்றைக்கு நம்மளுடைய வெயிட்டிங் டைம் கூட ரொம்ப லாங்காக இருக்கிறது போல இருக்கும். ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க, யோவான் ஸ்நானகனை போல ஒரு மகிமையான ஒரு முடிவை உங்களுக்கு தர அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. முத்துக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது உருவாகுகிற விதம் தெரியுமா? அந்த முத்து, அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து எப்படி உருவாகுது தெரியுமா? அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த சதையான பகுதியில், அது பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. அப்போது அந்த சிப்பிக்குள்ளே ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ ஏதோ ஒரு ஷார்ப்பான ஏதோ ஒரு காரியம் உள்ளே போகும் பொழுது அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த சதையை அது வந்து இரிட்டேட் பண்ணும் பொழுது அது அந்த கல், அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக, அந்த குத்தாமல் இரிட்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு திரவத்தை சுரந்து கொண்டே இருக்குமா அந்த சிப்பி. அது சுரந்து 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 பல நாட்கள், பல மாதங்கள் அது சுரந்து 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 அது ஒரு அழகான ஒரு முத்தாய் மாறுகிறது. ஹalleluya. நிறைய நாட்கள் ஆனால் பெரிய முத்து என்றால் அது விலை அதிகம். இன்றைக்கு ஒருவேளை அந்த காத்திருப்பு நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. அந்த முத்துக்குள்ளே அந்த கல் போகும்பொழுது அதுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஆனால் அந்த இரிட்டேஷனில் அந்த முத்து என்ன பண்ணுகிறது தெரியுமா? அதை நான் முத்தாய் மாற்றுகிறேன். ஹalleluya. என் பொறுமையின் நிமித்தம் அதில் நான் சுரந்து, அந்த திரவத்தை சுரந்து அதை நான் முத்தாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி அது ஒரு விலையேற பெற்ற முத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு இந்த காத்திருப்பு நாட்களில் பேசுகிற அந்த குத்தி பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. இன்னும் திருமணம் நடக்கலையா? இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலையா? இன்னும் நீங்கள் கடன் அடைக்கலையா? இன்னும் இப்படியே தான் இருக்கிறீங்களா? இப்படியெல்லாம் உங்களை பார்த்து நிந்தையான வார்த்தைகள் வருதா? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஹalleluya. கொஞ்சம் சகிக்கிறேன், ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த சகிப்பு ரொம்ப கஷ்டம்தான், சகிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் நான் சகிக்கிறேன், இன்னும் எனக்கு பொறுமையை தாங்க, இன்னும் எனக்கு பலனை தாங்க, இன்னும் எனக்கு காத்திருக்க எனக்கு பலனை தாங்க. ஹalleluya. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் அப்படியே விட்டுட்டார் இல்லை, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்துக்கு, என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்தார். ஹalleluya. அவர் பதில் கொடுப்பார். ஆனால் என்ன வேணும்? நமக்கு பொறுமை வேணும். இன்னைக்கு சாராளை போல நமக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுத்துராம நிதானமாய், ஹalleluya, ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். இன்றைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும். உலகத்தார் போல இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, என் சொந்த ஞானத்தில் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஹalleluya, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. உன் சுய புத்தியின் மேல், நீங்க சொல்லுங்க, என் சுய புத்தியின் மேல் நான் சாய மாட்டேன். சில நேரம் கோபப்படுகிற சூழ்நிலையில தேவையில்லாத முடிவுகளை நம்ம எடுத்துருவோம். ஆண்டவரே, அந்த கோபப்படுகிற சூழ்நிலையில, ஆண்டவர் எரிச்சலா இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த நிந்தையான வார்த்தைகள் எனக்கு நேராய் வரும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க சொல்லுங்க. அந்த சகிப்பு தன்மையை கேளுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹalleluya. இன்னும் சகிக்க இந்த போராட்டங்கள் அல்ல, ஆண்டவர் இன்னும் பொறுமையா இருக்க. அன்றைக்கு தண்ணீர் எப்பவும் கலங்கும், யார் என்னை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அந்த சப்பானி இருந்தது போல இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம், நாங்கள் தண்ணீரை பார்க்கல, நாங்கள் சூழ்நிலையை பார்க்கல, நாங்கள் மனிதர்களை பார்க்கல. நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு பொறுமையை தருவீராக, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியம் பார்க்க போகிறோம். எலிசபெத்தின் காத்திருப்பில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்பதை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பொறுமை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில்
ஆமேன். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாரும் நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்பி லூக்கா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் அப்படி இருக்க அவங்க ஊழியம் செய்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது எப்படி இருக்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முந்தின வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம், எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால், வாசிங்க. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பிள்ளை இல்லாது இருந்தது, வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya. ஒன்றும் இல்லாத காலத்துல, மலடியா இருந்த காலத்துல, நிந்தையா இருந்த காலத்துல வீட்டை பூட்டிட்டு அப்படியே உட்காரல, அவர்கள் கர்த்தருக்காக எழுந்து ஊழியம் செய்தார்கள். ஹalleluya. அப்படி இருக்க சூழ்நிலைகள்லாம் தலைகீழா இருக்க, அப்படி இருக்க, எப்படி இருக்க, சூழ்நிலைகள்லாம் நிந்தையா இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றுமே இல்லை, நம்பிக்கை இல்லை, ஒன்றும் விசுவாசம் இல்லை நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிற அப்படி இருக்க எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஹalleluya. அது ரொம்ப ஈஸியான காரியமா? கிடையவே கிடையாது. கேட்பாங்க, நீ என்ன எனக்கு ஜெபம் பண்றது, உனக்கே ஒன்றும் இல்லையே, உன் வீட்டிலேயே அற்புதம் நடக்கலையே, உங்களுடைய பிள்ளைகளே இப்படி இருக்கிறாங்களே, உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே, நீ என்ன ஊழியம் செய்யறது? அப்படியெல்லாம் பேச்சு வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்கும்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. நிச்சயமாய் வந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க அந்த சூழ்நிலையிலும், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவங்க ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு பாருங்க. ஹalleluya. ஆண்டவருக்காக எழும்பி அவங்க ஊழியம் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தில் சகரியா ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் எலிசபெத் பாருங்க, அவங்க ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃபாக இருந்திருக்கிறாங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சகோதரிகள் பார்க்கும் பொழுது ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், நீங்கள் என்ன இப்படி போய் ஊழியம் செய்கிறீங்க, முதல்ல வீட்டு காரியத்தை கவனிங்க, முதல்ல ஃபீஸை கட்டுங்க, அப்புறம் போய் ஊழியம் செய்யுங்க, முதல்ல நம்ம காரியத்துக்காக பாருங்க, அப்புறம் போய் ஊழியம் செய்யலாம். அப்படியெல்லாம் சொல்லலை. ஹalleluya. அப்படியெல்லாம் சொல்லலை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆனால் யோபுடைய ஒய்ஃப் பாருங்க, யோபு வாசிக்கலாமா? யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இன்னும் நீ ஆண்டவரை தேடுறியோ, இன்னும் நீ ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, இன்னும் நீ ஊழியம் செய்றியா, உனக்கே இப்படி இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க. ஹalleluya. எலிசபெத்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது குறைவின் மத்தியில் அவள் எழும்பினாள். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எப்பொழுதுமே, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிறவர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். நமக்கு ஒரு அற்புதம் செய்தாதான் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹalleluya. ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாதான் நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், அப்படி இல்லை. நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவர் மாத்திரம் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னா நான் எழும்பி அவர் பின்னால நான் போயிடுவேன், நான் ஊழியத்துக்கு நான் முழுமையாய் நான் போயிடுவேன். அப்படி அல்ல. உங்கள் பாடுகள் மத்தியில் நீங்கள் எழும்பும் பொழுது அந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹalleluya. என்னுடைய தாயாருடைய காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி உங்களுடைய ஹார்ட் வீக்காக இருக்கிறது, பேஸ்மேக்கர் பொருத்தணும், பேஸ்மேக்கர் பொருத்தி தான் உங்களால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். சொல்லியிருப்பாங்க எலிமில் கூட. என்ன ரொம்ப வேதனைப்பட்ட ஆண்டவர் இடத்துல சொன்னாங்களா, ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நல்ல இருதயத்தை கொடுத்துருக்குறீங்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இருதயம், ஏன் எனக்கு இப்படி ஒரு பலவீனமான ஒரு இருதயத்தை கொடுத்துட்டீங்க? சரி கொடுத்துட்டீங்க, சரி இப்போது உங்களால் அற்புதம் செய்ய முடியும்ல, இப்போது எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுருங்க, இப்போது என்னுடைய ஹார்ட்டை குணமாக்குங்க, இப்போது என்னோடய ஹார்ட்டை பலப்படுத்திடுங்க, ஆப்ரேஷன் இல்லாமலே
பேஸ்மேக்கர் இல்லாமலே நான் ஓட வச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் எனக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் போய் ஊழியம் செய்வேன் இல்லையா, இப்படி ஒரு பலவீனமான ஒரு இருதயத்தை சரீரத்தை வச்சுட்டு நான் என்ன போய் ஊழியம் செய்ய முடியும், எங்கே போய் நான் ஊழியம் செய்ய முடியும், நான் சொன்னால் கூட நீங்களே பேஸ்மேக்கர், நானே பேஸ்மேக்கர் வச்சுட்டு நான் எப்படி நான் மற்றவர்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்று சொல்ல முடியும்னு சொல்லி வேதனையோடு அப்படியே படுத்து கொண்டு இருந்தாங்களாம். அப்பொழுது நான் 40 நாள் பிள்ளை பக்கத்தில் நானும் இருந்தேனா. அப்போது ஒரு திடீர்னு ஒரு கால் வந்து தான் பாருங்கள், ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் அந்த இப்படி ஜெபித்தாங்க, ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரலை. ஆப்ரேஷன் நடந்தது, பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டது, அவங்களால பேஸ்மேக்கர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்பொழுதும் வேதனையோட, ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதித்தீங்க, ஏன் எனக்கு அனுமதித்தீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வந்து தான். அப்போது அவங்க எடுத்தோடனே ஒரு சகோதரி பேசினாங்களாம், சிஸ்டர் உங்களுடைய நம்பர் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்தாங்க, போன மாதம் உங்களுக்கு சர்ஜரி பேஸ்மேக்கர் சர்ஜரி நடந்ததாமே, என்னுடைய கணவருக்கு இப்போது நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் சர்ஜரி நடக்க போகிறது, ஆனால் என்ன பிரச்சனைனா பேஸ்மேக்கரை வச்சுட்டாங்க, ஆனால் அதில் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அடுத்த பக்கம் இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க, இந்த பக்கமும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இனிமேல் பேஸ்மேக்கர் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் டாக்டர்ஸ் திகைச்சிட்டு இருக்காங்க, தயவுசெய்து அந்த காரியத்துக்காக ஜோமனுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பேச தொடங்கினார். நிறைய பேருக்கு இருதயம் இருந்தாலும் ஊழியம் செய்யல. இன்னைக்கு உனக்கு பேஸ்மேக்கரை வைத்து அதில் ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பேஸ்மேக்கரோடு இத்தனை வருடம் உன்னை உயிர் வாழ நான் வைக்க போகிறேன், ஹalleluya. உனக்கு பேஸ்மேக்கரில் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் உயிரை திரும்ப ஜீவனை கொடுத்துருக்கிறேனே, அந்த சகோதரனை பாரு, பேஸ்மேக்கர் வச்சாலும் லெஃப்ட் சைடில் வச்சா அங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, திரும்ப எடுத்துட்டு ரைட் சைடில் வச்சுருக்காங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இனி உயிர் எப்படி நான் ஜீவிக்க போகிறாங்க, எப்படி நான் அந்த ஜீவனை நான் அவங்களுக்கு கிடைக்க போது தெரியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இல்லாமையே குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆனால் நம்மளையோட ஏழையாக இருக்கிற சகோதரிகளை யோசித்து பாருங்க, நம்மளே இல்லாத கஷ்டப்படுகிற சகோதரி யோசித்து பாருங்க. ஒரு சகோதரி குறித்து பார்க்கும் பொழுது ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளை இல்லை, வீடு இல்லை, எங்கே போகிறதுனே தெரியலன்னு சொல்கிறாங்க, பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, எங்கே போகிறதுனே தெரியல. இப்படியெல்லாம் சகோதரிகள் இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஆசீர்வாதமான சூழ்நிலை தானே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல இருதயங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா. என் தாயார் ஒரு பலவீனமான ஒரு பாண்டம், அவங்களால இவ்வளோ ஊழியம் செய்ய முடியும். நான் அடிக்கடி கேட்பேன், எப்படி நீங்கள் இப்படி ஓடுறீங்க, எப்படி உங்களால் முடியுது, காலையில் எழும்பி வேதத்தை வாசித்து ஆஃபீஸ் காரியத்தை பார்த்து ஊழியத்துக்கு போனால் ஊழியத்தை போயிட்டு ஈவினிங் வந்து 5:30 மீட்டிங், இப்படி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், எப்படி உங்களால் முடியுது? அவங்க சொல்லுவாங்க, கிருபை, ஹalleluya. நம்முடைய இல்லாமையே நம்ம பேசி கொண்டிருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவரும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இல்லாமல் இல்லை, நம்முடைய குறைவில் அன்னைக்கு ஒரு அடிமை பெண் தான், ஆனால் நாகமானுக்கு அவள் ஊழியம் செய்த ஒரு அடிமை பெண், ஹalleluya ஹalleluya. ஒரு சமாரியா ஸ்திரீ, அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் போய் ஆண்டவரை சொல்லுகிறாள், ஹalleluya. யாகேலை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவள் ஒரு கூடார வாசி. இன்னைக்கு அநேக பெண்கள் சொல்லுகிறது தெரியுமா, நான் சும்மா வீட்டில் இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே முடியாது, நான் வேலைக்கு போகல, நான் சம்பாதிக்கல, நான் படிக்கல. அப்படி அல்ல, நம்ம கூடார வாசிகளாக இருந்தாலும் நான் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், ஹalleluya. ஏன் தெரியுமா அன்றைக்கு அவங்க ஆசாரிய வகுப்பு, அவங்க ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த சகோதரி எலிசபெத்து அப்படி நீங்கள் சொல்லலாம். அதனால அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு உங்கள் அப்பா ஊழியம் செய்கிறாங்க, அதனால நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. உங்கள் அம்மா ஊழியம் செஞ்சாங்க, அதனால ஊழியம் செய்கிறீங்க. உங்கள் கணவன் ஊழியக்காரர், அதனால ஊழியம் செய்கிறீங்க அப்படி நீங்கள் ஒரு வேளை சொல்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. முக்கியமான ஒரு வசனம் வாசித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஹalleluya ஹalleluya. நம்மளை நேசித்து நம்மளை தேடி வந்து நம்ம பாவங்களற கழுவி உங்களுக்கு ஒரு
குடும்பத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து, இன்னைக்கு நமக்கு உடுத்திருக்கிற உடையை கொடுத்து, ரோட்ல பாருங்க எத்தனை சகோதரிகள் நல்ல உடை, ஒரு சில மனநிலை குன்றின சகோதரிகளை பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனையா இருக்கு. சரியான உடை கூட இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. நீங்க திருநங்கைகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது திருப்பிட்டு நம்ம போகிற முகத்தை அவங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அவங்களுக்கு யார் அவங்களை ஆதரிப்பா? முதிர் வயதுல யார் அவங்களை தேற்றுவாங்க? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, எவ்வளவு நேசித்தா நம்மை அவங்கள காட்டிலும் நம்ம அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே. நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அன்றைக்கு ஆசாரிய வகுப்புல பிறந்தவர்கள், ஆசாரியரின் பிள்ளைகள் தலைமுறையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் யாரு? ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. நம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வீட்டிலே இருந்து அழுது அப்படியே காலத்தை ஓட்டின நாட்கள் போதும். பிரியமானவர்களே, எழுந்து சபைக்கு வாங்க. சபையில சொல்றாங்க இல்லையா, நாங்க சகோதரிகளால் கூடி ஜெபிக்கிறோம். எதற்கு ஜெபிக்கிறாங்க? தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல விசிட்ஸ் போறாங்க. இப்படி அநேக காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வீட்டிலே சமைத்து அதுக்கு சாப்பிட்டு அதையே நம்ம அப்படியே இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க. என்னோட தாயாரே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளோ பலவீனம் தான், முடியாத காரியம் தான். அவங்களால ஸ்டெப்ஸ் ஏற முடியாது பாருங்க. 5 கிலோக்கு மேலே தூக்க முடியாது. இன்றைக்கு 25 கிலோ அரிசி அப்படியே தூக்கி கவுத்துற பெண்கள் இருக்கிறீங்க. எவ்வளோ பலத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் டிலே ஆகும் பொழுது நம்முடைய காரியங்கள் எப்படி அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம். அப்படி அல்ல, நாம் எழுந்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம மாற போறோம். நான் எப்படி ஊழியம் செய்கிறது? ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். புலம்பல் 2:19, பக்கம் 954. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கையை அவரிடத்திற்கு ஏறெடு. ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, எழுந்திரு, முதற் ஜாமத்திலே உன் கைகளை ஏறெடு. எதற்காக? தெருவில் அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு சகோதரிகள், ஸ்திரீகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்கள் எத்தனை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இல்லாமையே, நம்மளுடைய குறைகளே, நமக்கு பிள்ளை இல்லை, திருமணமாகல, கடன் பாரம், இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் இதெல்லாவற்றையும் மாற்றிடுவார் ஒரு நாள் என்று. ஆனால் ஆண்டவரை அறியாம துக்கத்திலையும் கண்ணீர்லையும், நமக்கு சபைக்கு வந்தால் நமக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லாம அப்படியே இருள, அப்படியே டிப்ரெஷன்ல, அப்படியே மன அழுத்தத்தில் எத்தனை சகோதரிகள் அப்படியே முடங்கி இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் எங்க போறது, யார் இடத்துல போறது, என்ன காரியம் இப்படி இருக்கிறத, எதற்கு வாழ்றேன் அப்படின்னு தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எழுந்து ஜெபிப்பீங்களா அவர்களுக்காக? எழுந்து உன் கைகளை ஏறெடுத்து ராஜாமத்தில் நதி அளவுக்கு கண்ணீரை விட்டு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களை குறித்து ஆண்டவர் மகிழுவார். ஹல்லேலூயா. எலிசபெத் காத்திருப்புல அவங்க ஆண்டவருக்கு விருப்பமுள்ள, ஒரு நீதியுள்ள, ஒரு இருதயமுள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, குடும்பமாய் ஊழியம் செய்கிறவராய் இருந்தாங்க. இன்றைக்கு கண்களை மூடி எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த காத்திருப்புல நான் எழும்பணும். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கண்களை மூடி எழுந்து நின்று ஜெபிங்க, எப்பொழுதெல்லாம் உங்க காரியம் உங்களை மிகவும் அழுத்துதோ, எப்பொழுதெல்லாம் உங்க சூழ்நிலை குறித்து நீங்க யோசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதுதான் கண்ணீர்லேருந்து கண்ணீர் வழுதோ, எப்போதெல்லாம் உங்களுடைய இருதயம் பாரப்படுகிறதோ, நீங்க அப்போ சொல்லுங்க, என் காரியத்தை ஆண்டவரே நீங்க மேற்பட்டு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் காரியத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயா, என்னால மற்ற இடத்துல போய் பிரசங்கம் பண்ண முடியாது, நான் பேச முடியாது, நீங்க சொல்றீங்களா? உங்க வீட்டில் இருந்து நீங்க கண்களை ஏறெடுத்து கயிறுகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறதே ஒரு பெரிய ஊழியம். இன்றைக்கு ஜெபம் குறைந்து விட்டது, சபைகள்ல ஜெபம் குறைந்து விட்டது, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல
ஜெபம் குறைந்து விட்டது. இன்றைக்கு நீங்க எழும்புவீங்களா? கர்த்தரிடத்துல திறப்பில் நிற்கிற சகோதரிகளாக, ஊழியம் செய்கிறவர்களாக, ஆசாரியனாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே, ஆசாரியர்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறாரே. ஹalleluya. உங்கள் காத்திருப்புல மற்றவர்களுக்காக ஜெபிங்க. உங்கள் காத்திருப்புல கர்த்தர் மற்றவர்களை நீங்க உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துகிற ஸ்திரீகளாய் மாறுங்க. அன்றைக்கு ஒரு தெபோராள் எழுந்தால் அந்த தேசம் 20 வருஷம் அடிமையில இருந்தது. 20 வருஷம் அவங்க கஷ்டத்தை, கொடுமையை அனுபவித்தாங்க. ஆனா ஒரு தெபோராள் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் குடும்பம் பாழாய் இருக்கிறது போல, இடிந்து போய் இருக்கிறது போல, குடும்பம் உடைக்கப்பட்டு காணப்படலாம். இன்றைக்கு நீங்க ஒரு தெபோராளா எழும்புவீர்களா? இன்று உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க எழும்பும் பொழுது ஹalleluya, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஜெப ஆவியை கொடுங்க, ஜெபிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, ஜெபிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, ஜெபிக்கணும்ன்ற எண்ணத்தை கொடுப்பீராக. ரீகபாலபா சந்தரதலபகபா. நம் போராட்டங்களையே பார்த்து, நம் போராட்டங்களையே உழன்று அப்படியே அழிந்து போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் எழும்பணும். ஹalleluya. சீயோன் குமாரத்தியே, நீ எழும்பு, நீ எழுந்து. ஹalleluya. எழும்பு, எழும்பு சீயோனே. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்றைக்கு உங்களுடைய நிந்தை அது ஒரு தூசி. இன்னைக்கு உங்களுடைய அவமானம் இருக்கிறதே அது ஒரு தூசி. உங்களுடைய வனாந்திரம் ஒரு தூசி. நீங்க இல்ல இல்ல இல்லன்னு சொல்றீங்களே அது ஒரு தூசி. அதை நான் உதறி விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ரீதாலபா சந்தலபகபா. என் பிள்ளைகளுடைய காரியம் எனக்கு கவலையா இருக்கிறது, அது ஒரு தூசி. உங்களை அழுத்த முடியாது. உங்களை எழும்ப விடாதபடிக்கு இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு, எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தருகிறவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அற்புதம் செய்கிறவரே. ஹalleluya. என் விண்ணப்பத்திற்கு, என் ஜெபத்திற்கு பதிலை தருகிறவரே. அப்பா, எங்களுக்கு முடிவை தருகிறவரே. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் சொல்லுங்க, நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. பரிபூர்ண மனம் இறங்குங்க ஆண்டவரே. பராக்கிரமமே, காத்திருப்புக்கு ஒரு முடிவை ஜோதிகளின் பிதாவே மனம் காத்திருப்புக்கு ஒரு முடிவை. ஹalleluya. சொல்லுங்க, எனக்காக மனம் இறங்குங்க. நீங்க சொல்லுங்க, உங்கள் ஜெபமாய் பாடுங்க. மனம் இறங்கு. ஜெபமெல்லாம் மதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. பெற்றிடுவோம் விசுவாசத்தா. ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. ஜெபமெல்லாம் மதிலாய் மாறும். உங்கள் கண்ணீர் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரமேது. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் சொல்லுங்க, நாம்
வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் தேவரீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவீராக. ஆண்டவரை எதை குறித்தெல்லாம் கலக்கத்தோடு இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆண்டவரை காத்திருப்பு, இன்னும் நான் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்படின்னு ஒருவேளை கஷ்டத்தோடு வந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காத்திருப்பை கடந்து செல்ல எனக்கு பலனை தருவீராக, எனக்கு பலனை தாங்க. கேளுங்க, இந்த காத்திருப்புல பொறுமையா இருக்க எனக்கு பலனை தாங்க, கிருபையை தாங்க, இன்னும் சகிக்க, மனுஷர்களுடைய வார்த்தையை சகித்து கொள்ள பொறுமையா இருக்க எனக்கு பலனை தருவீராக. அப்பா, எங்கள் காரியங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நாள் எலிசபெத்துக்கு ஆண்டவரை மகிமை உண்டானது போல, ஆண்டவரை பரிபூரண ஆசீர்வாதம் அடைந்தது போல எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் வீடுகள்ல ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை அவர் தேர்தலடைய செய்து, ஹல்லேலூயா, அதை ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குகிறார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு பாழாய் இடிந்து போய் மடிந்து போய் உங்க குடும்பம் காணப்படலாம். இந்த காத்திருப்புக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே, எங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவை தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நாளை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே, அந்த நாள்ல நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபையும் பொறுமையும் தருவீராக. பெண்களுக்கு இன்னும் பொறுமையை தருவீராக, இன்னும் சகிப்பு தன்மையை தருவீராக. இந்த காத்திருப்பு நாட்கள்ல உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.